Aribada. In most parts of the world, olive ridleys come ashore alone to lay their eggs. உலகின் பல பகுதிகளில் ஆலிவ் ரிட்லி கடலாமைகள் தனியாக முட்டையிட கரைக்கு வருகின்றன. However, இருந்தபோதும் ஒடிஷா is one of only 3 places in the world where a phenomenon known as mass nesting or Aribada takes place. இருந்தபோதும், however, ஒடிசா இந்திய மாநிலங்களில் ஒன்றான ஒடிசா கடற்கரையில் மாஸ் நெஸ்டிங் கூட்டமாக கூடுகட்டுதல் அல்லது ஆரிபடா என்கின்ற அந்த நிகழ்வு ஃபினாமினான் நடைபெறுகிறது. Only 3 places in the world, உலகத்தில் 3 இடங்களில் மட்டும் இவ்வாறு நடைபெறுகிறது. அதில் நமது இந்திய நாட்டிலுள்ள ஒடிசா மாநில கடற்கரையும் அடக்கம். On certain nights, குறிப்பிட்ட இரவுகளில், during the nesting season, கூடு கட்டக்கூடிய பருவத்தில், thousands of ஆயிரக்கணக்கான female பெண் turtles கடல் ஆமைகள் come ashore கரைக்கு வருகின்றன. simultaneously to lay their eggs ஒன்றாக வருகின்றன. on particular beaches ஒரு சில மணற்பரப்புகளில் மட்டும் beaches. ஆரிபடா என்கின்ற இந்த நிகழ்வு உலகில் 3 கடற்கரைகளில் மட்டும் நடைபெறுகிறது. அதில் இந்திய கடற்கரை, ஒடிசா கடற்கரையும் ஒன்று. இது கூட்டமாக ஆமைகள், கடல் ஆமைகள் முட்டையிடும் நிகழ்வு. மற்ற இடங்களில் இந்த ஆலிவ் ரிட்லி வகை கடல் ஆமைகள் தனியாகத்தான் சென்று முட்டையிடுகின்றன, கூட்டமாக செல்வதில்லை. ஆரிபடா. In most parts of the world, olive ridleys come ashore alone to lay their eggs. However, Odisha is one of only 3 places in the world where a phenomenon known as mass nesting or Aribada takes place. On certain nights during the nesting season, thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on particular beaches. Section 2. Take turns and read this section aloud. மாணவர்கள் முறை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் இந்த பகுதியை சத்தமாக படிக்கவும். Work in pairs. இருவராக. Work in pairs. இருவராக இதை செய்யவும். And underline. மேலும் அடிக்கோடிடவும். The new words. புரியாத புதிய சொற்களை underline அடிக்கோடிடவும். Find out their meanings from the dictionary. டிக்ஷனரியிலிருந்து அவற்றினுடைய மீனிங்ஸை, அர்த்தத்தை கண்டுபிடிக்கவும். Between the months of January and March, ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கு இடையில், female olive ridleys come ashore, பெண் ஆலிவ் ரிட்லி கடல் ஆமைகள் கரைக்கு வருகின்றன. At night, இரவில், to lay their eggs, அவற்றினுடைய முட்டைகளை இட. This is quite a problem for them. இது ஒரு
பிரச்சனையாக அவற்றிற்கு உள்ளது. As a turtle's front flippers enable it to swim gracefully and effortlessly, but are not very useful for moving on land. கடல் ஆமைகளுடைய முன்னம் கால் பகுதிகள் ஃப்ரண்ட் ஃபிளிப்பர்ஸ், துடுப்புகள் போன்று இருக்கும். ஃப்ரண்ட் ஃபிளிப்பர்ஸ் கடலில் நீந்துவதற்கு மிக உதவியாக இருக்கிறது. gracefully and effortlessly, கடலில் எளிமையாகவும் அழகாகவும் நீந்த அந்த ஃபிளிப்பர்ஸ் உதவியாக இருக்கிறது. பட் நாட் ஆன் லேண்ட், ஆனால் நிலத்தில் அது உதவியாக இல்லை. The turtle has to haul itself laboriously into the beach. கடல் ஆமைகள் மிகவும் கடினப்பட்டு கரைக்கு இழுத்து கொண்டு வருகின்றன. Then it chooses a spot well away from the high tide line. பிறகு அவை அலைகள் வராத ஒரு இடத்தை தேர்வு செய்கின்றன. Here it scoops out a nest cavity 45 cm deep. இங்கு 45 சென்டிமீட்டர் ஆழமுள்ள ஒரு பள்ளத்தை மணலில் தோண்டுகின்றன. It scoops, மணலை குவிக்கிறது. Into which it lays about 100 eggs. அதற்குள் சுமார் 100 முட்டைகளை இடுகின்றது. Each egg is in the shape and size of a table tennis ball. ஒவ்வொரு முட்டையும் ஒரு டேபிள் டென்னிஸ் பால் போன்ற வடிவத்திலும் அளவிலும் இருக்கும். Once all the eggs are laid, முட்டைகள் அனைத்தும் இடப்பட்டவுடன் the turtle fills in the cavity. Then it camouflages the nest by tossing sand on it using its flippers. முட்டைகள் அனைத்தும் இடப்பட்டவுடன் அந்த கேவிட்டி, சிறிய பள்ளம் மூடப்படுகின்றது. Then it camouflages, மற்றவர்களுடைய கண்ணுக்கு தெரியாதவாறு மறைக்கப்படுகிறது. Tossing sand on it, மணல் அதன் மீது தூவப்பட்டு மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் மறைக்கப்படுகின்றது. Using its flippers, அதனுடைய அந்த துடுப்புகளை பயன்படுத்தியே இதை செய்கிறது. That done, it returns to the sea. அது முடிந்ததும் அது கடலுக்கு திரும்புகிறது. Returns, திரும்புகிறது. To the sea, கடலுக்கு. The eggs are left to incubate under the warmth of the sun. சூரிய ஒளியில் முட்டைகள் அடை காக்கும்படி விடப்படுகிறது. Section 2. Take turns and read this section aloud. Work in pairs and underline the new words. Find out their meanings from the dictionary. Between the months of January and March, female olive ridleys come ashore at night to lay their eggs. This is quite a problem for them, as a turtle's front flippers enable it to swim gracefully and effortlessly, but are not very useful for moving on land.
The turtle has to haul itself laboriously onto the beach. Then it chooses a spot well away from the high tide line. Here, it scoops out a nest cavity 45 centimeters deep, into which it lays about 100 eggs. Each egg is in the shape and size of a table tennis ball. Once all the eggs are laid, the turtle fills in the cavity. Then it camouflages the nest by tossing sand on it using its flippers. That done, it returns to the sea. The eggs are left to incubate under the warmth of the sun. Olive Ridley laying eggs. Olive Ridley முட்டையிடுகிறது.